தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற பெயரில் ஒரு பொது கோயிலை ஆண்டு கணக்கில் மூடி வைத்திருப்பது சரியல்ல என நீதிபதிகள் தற்போது கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், எந்த வழக்கின் விசாரணையின் போது நீதிபதிகள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள்? அதாவது கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரம் மாரியம்மன் கோவிலை திறந்து பக்தர்களின் கிராம மக்களின் வழிபாட்டுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே போன்று இங்கு பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் பட்டியலின மக்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று மாரிமுத்து என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கரூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டு கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் கோவில் பூட்டப்பட்டுள்ளது. ஆனால் நாள்தோறும் பூஜை நடத்தப்படுகிறது, பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக பக்தர்களை அனுமதிக்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல. அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி கோவிலை பக்தர்கள் அனுமதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளனர். கண்டதேவி கோவிலில் இதே போன்று கோவில் திருவிழா நடைபெறாமல் இருந்தது. உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்பொழுது திருவிழா நடைபெறுகிறது. எனவே கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னரே நமது முன்னோர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலய பிரவேசம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி காட்டினர். ஆனால் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியும் தற்பொழுதும் பட்டியலின மக்களை கோவிலுக்கு அனுமதிக்காமல் பாகுபாடு காட்டுவது வேதனை அளிக்கிறது. மாவட்ட ஆட்சியரின் இந்த பதில் மனு கண்டனத்துக்குரியது. மேலும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே மேலும் அந்த கோவிலில் கடவுள் எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லை, மனிதர்கள் தான் பாகுபாடு பார்க்கின்றனர். எனவே இந்த கோவிலில் பக்தர்களை பாகுபாடு இல்லாமல் அனுமதிப்பது குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.